பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஜேடிகே டிவியின் வழியாக உங்களோடு கடவுளுடைய வார்த்தை இந்த லெந்து காலங்களில் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கான திருமறை ஆலோசனை வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 3ஆம் நூற்றாண்டிலே கடவுளுடைய பிரசன்னத்தை அதிகமாக அனுபவித்த அன்பு தாயார் மோனிகா என்று சொல்லுகிற ஒரு தாயார் தன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையில் தன்னுடைய மகன் கர்த்தரை விட்டு சோரம் போய் இருப்பதை அறிந்து அவன் மனம் திரும்ப வேண்டும், அவனுடைய வாழ்வு மாற்றம் பெற வேண்டும் என்று வாஞ்சித்து அந்த நாட்களில் இருந்த பேராயர் அம்ப்ரோஸ் அவர்களை சந்தித்து, ஐயா, என் மகன் மனம் திரும்புவதற்கு நீங்கள் ஜெபியுங்கள் என்று கேட்டார். பேராயர் அவர்கள் சொன்னார்கள், அம்மா, நீ தொடர்ந்து ஜெபி, கர்த்தர் கண்டிப்பாக உன்னுடைய மகனை திருத்துவார், தம் பக்கமாக அவர் சேர்த்து கொள்வார், அவருடைய வாழ்விலை மாற்றத்தை உருவாக்குவார் என்று நம்பிக்கையின் வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். இந்த அம்மா சுமார் 25 ஆண்டுகள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். மகன் வாழ்வில் ஒரு நாள் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டது. எப்படி என்றால், அவருடைய வாழ்விலே அவர் சிறந்த அறிவாளியாக, அவர் சிறந்த போதிக்கக்கூடிய ஆசிரியராக அவர் சிறந்து விளங்கினார். கார்த்தேஜ் என்று சொல்லுகிற ஒரு பெரிய இடத்திலே. ஆனால் துன்மார்க்கமான ஒரு வாழ்வு, ஆண்டவரை தேடாத ஒரு வாழ்வு, தன்னுடைய சொந்த ஞானத்திலும் சொந்த அறிவிலும் நிலைத்திருந்தவராக, கர்த்தரை தேடாத ஒரு வாழ்வு. காரணம், தன்னுடைய தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்ததினால் அதை பின்பற்றினார். தாயிடம் காணப்பட்ட அந்த தெய்வ பக்தியை அவர் உதாசீனம் செய்தார். ஒரு நாள் திடீரென்று சத்தம் கேட்கிறது, எடுத்து வாசி, எடுத்து வாசி என்று. அருகிலிருந்த ஒரு சிற்றாலயத்திலே திருமறையிலே ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை அவர் வாசித்தார். நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இது அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினது. முழங்கால் படியிட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசம் கொண்டு அவர் ஜெபித்தார். தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டார். அவர் மாற்றம் பெற்றார். அவர்தான் தூய அகஸ்டின் என்று ஆதி திருச்சபையிலே அழைக்கப்பட்டார். அவருடைய வாழ்வின் துன்மார்க்கமான செயல்பாடுகள் எல்லாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றதை கன்ஃபெஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய புஸ்தகங்கள் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்தான் சொன்னார், திருச்சபை என்பது அது வியாதியஸ்தரின் மருத்துவமனை என்று. இதோ இந்த லெந்து காலங்களில் நாம் ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை, நம்முடைய ஆவிக்குரிய வியாதியிலிருந்து விடுதலை பெறவும், நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்குள்ளாக நாம் பலனை பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக கர்த்தரை நாம் தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
லெந்து காலம் என்பது துளிர்விடும் காலம், தபசு காலம். ஆண்டவர் இந்த வருடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அகஸ்டின் தன் வாழ்வில் வாலிப பிராயத்திலே துன்மார்க்கத்தின் எல்லா செயல்களையும் செய்தவர். இதோ கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் தொடப்பட்டு மாற்றம் பெற்றார். அவர் திருச்சபையிலே ஒரு உன்னதமான மதிப்புக்குரிய பரிசுத்தவானாக கருதப்படுகிறார். இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே திருமறையில் பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு முக்கியமான காரியங்களை குறித்து சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த லெந்து நாட்களில் நாம் பலப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். நாம் பலவீனராய் இருக்கிறோம் என்பதை அறிக்கை செய்யும் பொழுது ஆவியானவர் நமக்கு பலன் தந்து ஜெபிப்பதற்கும் அவருக்குள்ளாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவி செய்கின்றார். இங்கே எபேசியர் நிருபத்திலே முதல் 2 அதிகாரங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வெல்த் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். அதை தொடர்ந்து 3ஆம் 4ஆம் அதிகாரத்திலே வாக் இன் தி கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்வின் நடக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எழுதுகிறார். அதே வேளையில் இந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திற்குள் வரும் பொழுது நம்முடைய விட்னஸிங் லைஃப், அது ஒரு போராட்டமுள்ள ஒரு வாழ்வுதான். கிறிஸ்டியன் வார்ஃபேர், கிறிஸ்தவ ஆவிக்குரிய போராட்டம் என்ன என்பதை குறித்தும் இங்கே 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவர் சிறைச்சாலையிலே 2 காவல்காரர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவருடைய கரங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே நிற்கிறார்கள். ரோம போர் வீரர்களுடைய வஸ்திரங்கள் அணிந்திருக்கிறதான ஆயுதங்களை அவர் உற்று நோக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு போராட்டம். இதோ இந்த போராட்டத்தில் வெற்றி கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு பெரிய பாக்கியம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எவைகளை எதிர்க்க வேண்டும்? 12வது வசனத்திலே மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகாரங்க அதிகாரிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அங்கே 11வது வசனத்தில் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்வில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வது. இந்த ஆவிக்குரிய போராட்டம் நாம் வெற்றி கொள்வதற்கு ஜெய கிறிஸ்து ஏற்கனவே சிலுவை மூலம் வெற்றி சிறந்தார் என்பதை நாம் மாதிரியாக நோக்க வேண்டும். அவர் எதிராளியான சாத்தானானவனை ஜெயித்தார். 40 நாள் உபவாசித்து ஜெபித்த சூழ்நிலையில் பிசாசானவன் கொண்டு வந்த சோதனைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே இயேசு கிறிஸ்து ஜெயித்ததை நாம் அறிவோம். மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தில், லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப பகுதிகளில் அதை குறித்து நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையினால் இதோ கிறிஸ்து சாத்தானானவனை ஜெயித்ததை நாம் பார்க்கின்றோம். இங்கே சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்வதற்கு 7 முக்கியமான போர் ஆயுதங்களை
பவுலப்போஸ்தலன் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்தில் எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்வில் நாம் சத்தியத்தை கச்சையாக அறையிலே கட்டிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த உலகம் மாயைக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்டியானின் மோட்ச பிரயாண புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஜான் பனியன் 11 ஆண்டு அவர் சிறைச்சாலையிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காகவே தண்டிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வேளைகளில் திருமறையின் சத்தியங்களை அவர் தரிசனமாக பெற்றவராக மோட்ச பிரயாணம் என்ற நூலை அவர் எழுதினதை நாம் பார்க்கிறோம். அந்த மோட்ச பிரயாணம் நூலை வாசிக்கும் பொழுது அவருடைய பயணம், அவருடைய வாழ்விலே பாவத்தினுடைய சுமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த நாசபுரியை விட்டு அந்த பரலோக பாக்கியத்தை வாஞ்சித்து பயணிக்கும் பொழுது அங்கே சுவிசேஷகன் வருகிறார். இந்த பாரம் நீங்குவதற்கு வழி என்ன என்று கேட்ட பொழுது சிலுவையை காண்பிக்கின்றார். சிலுவை அண்டை செல்லும் பொழுது பாவப்பாரம் நீங்கிவிடும். உன்னுடைய கரங்களிலே இந்த சத்திய வேதத்தை நீ வைத்து கொண்டு இந்த சத்திய வேதத்தின் வழியிலே நட என்பதாக ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவர் பயணிக்கின்றார். ஓரிடத்திலே ஆயுதம் ஏராளம் இருக்கிறது, இந்த ஆயுதங்களை நீ அணிந்து கொள்வே என்றால் சத்துருவாகிய சாத்தானவனை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் நாம் யுத்தம் பண்ணி ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதே வேளையில் கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார். We are fighting from victory side. ஜெய கிறிஸ்துவோடு நாம் இந்த உலகத்தில் நம்முடைய உறவுகளை நாம் நெருக்கமாக்கி கொள்ளும் பொழுது சத்தியத்தின் பாதையிலே நாம் நடப்போம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆயுதமும் கிறிஸ்துவை தான் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. சத்தியத்தை குறித்து திருமறையிலே யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசுவாகிய சத்தியத்தை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே மாய்மாலத்திற்கு, மாயையான செயல்களுக்கு, வஞ்சிக்கக்கூடிய செயல்களுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அங்கே 14வது வசனத்தின் பின்பகுதியில் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். நீதி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவே நீதியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். ஆகவே இந்த நீதியை குறித்து நாம் உற்று கவனிக்கும் பொழுது இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ், கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே இதோ புது வாழ்வின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் விசுவாசிகளாகிய நமக்கு நீதியின் ஆடையை அவர் தரிப்பிக்க கொடுக்கிறார். அதோடு நின்று விடாமல் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு இந்த உலகத்திலே நீதியின் பாதையில் முன்னேறி செல்வதற்கும் ஆவியானவர் துணை செய்கின்றார். ரைச்சஸ்னஸ் என்று சொல்லும் பொழுது ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். இங்கே இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு நாம் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக திருமறையிலே சொல்லப்படும். ஸ்டாண்ட் ஃபேம், நாம் நின்று நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக வெற்றியுள்ள வாழ்வு வாழ வேண்டும். கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மேலான சிந்தனை நம்மை ஆட்கொள்ள ஆண்டவர் இந்த வேளையில் நம்மோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல,
அங்கே மூன்றாவது ஆயுதமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சியை அணிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமான ஒரு நிலையில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை நாம் பறைசாற்ற அழைக்கப்பட்டவர்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் வெட்கப்படேன். சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே சிலுவையிலே மரித்தார். வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்திருக்கும் பொழுது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். அன்பானவர்களே, நாள்தோறும் காலை முதல் மாலை வரைக்கும் கவனிப்பாரற்று நித்திய அழிவுக்குள்ளாக செல்லுகிறார்கள் என்று யோபுவின் சரித்திர நூலிலே வாசிக்கிறோம். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள், கொலையுண்ணப்பட போகிறவர்கள், விடுவிக்க கூடுமானால் விடுவி, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுலப்போஸ்தலன் கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லுகிறார். ஆகவே நாம் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்றால் சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே இந்த சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் சமாதானக்காரனர், இருதிறத்தாரையும் ஒன்றாக்கினார், ஒப்புரவாக்கினார். இதோ நாம் கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள், ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். அங்கே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தின்படி இந்த உலகத்தில் நாம் ஸ்தானாதிபதிகளாக தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்கள் என்று நாம் அழைக்க வேண்டும். ஆகவே இந்த சர்வாயுத வர்க்கத்தின் 4வது ஆயுதமாக அங்கே வசனம் 16இல் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம், அதை நாம் பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரிடத்திலே பற்றுறுதி கொண்டவர்களாக, விசுவாசம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று நாம் திருமறையிலே, பழைய ஏற்பாட்டிலே ஆபகுக்கினுடைய அந்த புஸ்தகத்தில் பார்க்கிறோம். கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக இந்த தரிசனத்தை எழுதிவை என்பதாக ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார். இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற சத்தியத்தின் மகத்துவத்தை பவுலப்போஸ்தலன், அவர் திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டவர், நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே என்று ஆண்டவர் தரிசனம் கொடுத்த பொழுது அவர் மாற்றம் பெற்றவர்களா? கிறிஸ்து இயேசுவுக்கென்று உன்னத சாட்சியாக அவர் விசுவாசத்தில் நிலைத்திருந்து ரோமருக்கு எழுதின நிருபத்திலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மார்ட்டின் லூத்தர், ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியார், அதை வாசித்த பொழுது கிரியையினால் அல்ல விசுவாசத்தினால் தான் வாழ்வு என்பதை அவர் அறிந்தவராக அவர் தன் வாழ்விலை மாற்றம் பெற்றார். மார்ட்டின் லூத்தர் திருச்சபையின்
சீர்திருத்த செம்பலாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதை திருச்சபையின் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இது 15ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு பெரிய சரித்திரம். அன்பானவர்களே, திருச்சபையில் காலாகாலங்களில் விசுவாச வீரர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டது போல கலாத்தியர் நிருபத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் நிருபத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் மீது இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஃபேக்ட், ஃபெய்த். அநேகர் சத்தியத்திற்கு விசுவாச மாறுத்திரத்தை செலுத்துவதற்கு பதிலாக வெறும் ஃபீலிங்ஸ், உணர்ச்சிக்கு மாத்திரம் முக்கியம் கொடுத்து விடுகிறார்கள். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் இதோ சத்தியம், அதை விசுவாசித்து கீழ்ப்படிவது, அதன் பிறகு நாம் நம்முடைய உணர்ச்சியிலும் கர்த்தரை கனம் பண்ணுவது. ஆகவே விசுவாச என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு அடுத்த ஆயுதமாகிய வசனம் 17 சொல்லப்பட்டிருக்கு, இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் நாம் தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தலை சீரா பாதுகாப்புக்காக இரட்சணியத்தை நாம் அணிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 32 இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்திலே கண்ட மாத்திரத்திலே பாடுகின்றார். அன்பானவர்களே, தாவீது தன்னுடைய வாழ்விலே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று 51ஆம் சங்கீதத்திலே அவர் பாவ அறிக்கை ஜெபமாக ஏறெடுக்கின்றார். இரட்சணியம் என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பு, சால்வேஷன். சால்வேஷன் என்பதை நாம் 3 நிலைகளில் சிந்திக்க வேண்டும். கடந்த காலத்தில் நாம் செய்த பாவத்தினுடைய செயல்பாடுகளுக்கு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நமக்காக விலைக்கிரயம் செலுத்தியிருக்கிறார். ஆகவே நாம் பாவ தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். பெனால்டி ஆஃப் சின். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே பாவத்தின் ஈர்ப்பு சக்தியை நிகழ்காலத்தில் ஜெயிப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கின்றார். டெலிவரன்ஸ் ஃப்ரம் பவர் ஆஃப் சின். அது மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்ற கிறிஸ்துவின் வருகையிலே பாவ பிரசன்னத்திலிருந்து நாம் விடுதலை அடைவோம் என்கிற நம்பிக்கையில் இரட்சணியம் என்னும் தலை சீராவை அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது பொல்லாங்கானவன், பிசாசானவன், சாத்தானானவன், தோற்கடிக்கப்பட்ட சத்ருவாகிய சாத்தானானவன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நாம் அவனை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே ஜெயித்ததை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே வெளிப்படுத்தலே 7 திருச்சபைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுதின கடிதங்களில் ஜெயங்கொள்கிறவனுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜெயிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, மரணம் நேரிடுகிறதாயினும் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நமக்கு ஜெயமுண்டு. அதை நாம் விசுவாசத்தோடு இதோ நாம் செயல்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை அருளுகின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய உள்வாசகத்தை நாம் உறுதி செய்தவர்களாக ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலோடு செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அங்கே
பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த உலகத்திலே 17வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். வேத வசனமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நாம் ஜெயிப்பதற்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி லோகோஸ், திருமறை கடவுளுடைய வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் இதோ கடவுளுடைய வார்த்தையின் மூலம் நாம் ஜெயத்தை பெற முடியும். இன்னொரு கிரேக்க வார்த்தை ரேமா. கடவுளுடைய வார்த்தையை நாம் மனனம் செய்யும் பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, சத்துருவாகிய சாத்தானானவன் நம்மை தாக்கும் பொழுது நாம் ஜெயிக்கலாம். இந்த உலகத்தில் நாம் ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாக, வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். அதற்கு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதியாக அங்கே 18வது வசனத்தில் எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணு வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அவர் இறுதியாக சொல்லுகிறார், ஜெபம் என்னும் ஆயுதம் நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் நாம் மன உறுதியோடு இருப்பதற்கு, விழித்து கொண்டிருப்பதற்கு உதவி செய்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு பயணிக்கும் பொழுது சீடர்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். லூக்கா நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கருத்தோடு சொல்ல வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது இதோ எனக்கு அவர் பிதா, என்னோடு கூட இருக்கிற திருச்சபையின் விசுவாசிகளுக்கும் அவர் பிதா. ஆகவே ஐக்கியத்தை காத்து கொள்ள வேண்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தேவராஜ்யம் ஆளுகை இந்த உலகத்திலே செயலாற்றுவதற்கு வாஞ்சிக்க வேண்டும். தேவராஜ்யத்தின் மதிப்பீடுகளைத்தான் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் பூலோகத்தில் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய சித்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே தேவ சித்தம் செய்யும் மக்களாக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மன்னாவை தேவ சமூகத்திலே தியானித்து பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். அது மாத்திரமல்ல, இதோ இந்த உலகத்திலே பிறரை மன்னிப்பதற்கும் பிறரை ஏற்றுக்கொள்வதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். ஆகவே நாம் மன்னிக்கும் சிந்தையோடு வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற எந்த சோதனை வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு, உம்மாலை ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவர் அருளி இருக்கிறதான இந்த 7 ஆயுதங்களையும், ஆவிக்குரிய ஆயுதங்கள், இதோ சத்தியம் என்னும் கட்சியை அணிந்து கொள்வோம், நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்வோம், சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஆயத்தம் என்கிற பாதரட்சியை அணிந்து கொள்வோம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்வோம், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை அணிந்து கொள்வோம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆவியினாலே
விழித்திருந்து ஜெபிப்போம், ஜெயத்தோடு வாழ்வோம். ஜெய கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவை மாதிரியாக உற்று நோக்கவும், அன்றாட வாழ்வில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாக இந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டவர்களாக பொல்லாத சாத்தானானவனை, பிசாசானவனை ஜெயிக்கின்றவர்களாக இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். நீர் சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த இந்த மேலான வெற்றியை நாங்கள் சொந்தப்படுத்தி கொள்ளவும், உம்மை மைமைப்படுத்தவும் உதவி செய்யும். உம்முடைய மேலான பிரசன்னம் அனைவரோடு கூட இருக்கவும், வெற்றியின் பாதையில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவை நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.